Good morning, very good morning. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது exercise 7.1 question number 7. Okay, இது PTA questions. PTA question. The ratio of the radii of two right circular cones of same height is 1:3. Two right circular cone. அதாவது என்ன சொல்றேன்னா சம உயரங்கள் உடைய சேம் ஹைட் சம உயரங்கள் உடைய இரண்டு நேர்வட்ட கூம்புகளின் ஆரங்களின் விகிதம் 1:3 ஆகும். அடுத்தது find the ratio of the curved surface area. Find ratio of the curved surface area of cone. Okay, cone. எப்பன்னா the height of each cone ஒவ்வொரு கூம்பின் உயரம் பெரிய கூம்பின் உயரம் height of the cone கூம்பின் உயரம் சிறிய கூம்புகளின் ஆரத்தின் 3 மடங்கு எனில் வலைப்பரப்புகளின் விகிதம் காண்க. curved surface area விகிதம் காண்கன்னு கேக்குறான். வலைப்பரப்புகளின் விகிதம் காண்க. கொஸ்டின் எல்லாம் புரிஞ்சது இல்லையா? அதாவது the ratio of the radii of two right circular cone same height சம உயரங்கள் உடைய two right circular இரு நேர்வட்ட கூம்புகளின் ஆரங்களின் விகிதம் 1:3. நேரத்துக்கு ஆரங்களின் 2 கூம்பு அதனுடைய ஆரம் 1:3 சொல்லிட்டு அதுக்கு அடுத்து கேட்கல find the ratio of their curved surface area அதனுடைய வலைப்பரப்புகளின் விகிதம் காண்க. எப்படின்னா then கூம்புகளின் உயரம் சிறிய கூம்பின் ஆரத்தின் 3 மடங்கு எனில் வலைப்பரப்புகளின் விகிதத்தை காண்க. இப்ப சொல்யூஷன் பார்க்க போறோம். let the common radius of the cone be x unit னு வச்சுக்கலாம். x unit அப்போ ரேடியஸ் r1 equal to 4x, r2 equal 3x. ஓகே, அடுத்தது height of the each cone h1 equal to 3x, h2 equal to 3x. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வலைப்பரப்புகளின் விகிதம் கேக்குறேன். அப்போ வலைப்பரப்புக்கு ஃபார்முலா curved surface area ரஃப் காலம் பாருங்க. curved surface area of cone equal to pi r l. அப்போ நமக்கு ரேடியஸ் தெரியுது, l தெரியல இல்லையா? அப்போ l நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் L1 equal square root of h square plus r இது h1 r1 வச்சுக்கலாம். ஓகே, h1 equal to 3x whole square, r1 என்றது x square. ஓகே, இப்போ என்ன வந்து பாருங்க, அடுத்தது 3 square x square plus x square equal 9 square root of 9x square plus x square. ஓகே பிள்ளைங்களா? ஓகே, இது இப்ப கவனிங்க. இப்ப இந்த 9 வெளியே எடுத்துக்கலாம். இப்போ x ஸ்கொயர்
9 plus 1 பண்ணலாங்களா? இதை எடுத்து மட்டும் 9 எக்ஸ் ஸ்கொயரை காமனா எடுத்துக்கிறேன். காமனா எடுத்துட்டு 9 plus 1. அடுத்த ஸ்டெப் L1 equal square root of x square 10 ஆகுது equal 10x square. ஓகே, இப்போ 10 into x square பிடிக்கலாங்களா? இப்போ அப்போ x root 10 L1 equal to இது கிடைச்சது. L1 equal to x root 10. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கும்? L2 நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். L2 equal square root of h square plus r square. இது h2 r2. h2ன்றது இதா பாருங்க 3x whole square r2 3x whole square equal 9x square plus 9x square equal 18x square. ஓகே, 18x square எப்படி பிரிக்கலாம்? 9 2s பிரிக்கலாங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் L2 equal 9 into 2 9 into 2 x square that's equal square root of 9 தனித்தனியா பிரிக்கிறோம் into 2x square. இதுக்கு 3 2 x ஸ்கொயருக்கு வெளியே எடுத்துக்கலாமா? அப்போ 3x root 2. இந்த x ஸ்கொயரையும் ரூட் எடுத்தா என்ன வருது? xன்னு வரும். ஓகேங்களா? அப்போ L2 equal 3x root 2. இது L2. ஓகே, அடுத்தது என்ன கேக்குறா? இப்போ how to find the ratio? அப்போ ratio of the curved surface. Ratio of the curved surface area. ஓகே, இதுக்கு என்ன ஃபார்முலா? CSA ஒன்றுன்னு வச்சுக்கலாம் by CSA2 that's equal first என்ன pi RL pi R1 divided by pi R2L. ஓகேங்களா? ratio of that's equal to pi cancel. அடுத்தது R1 ஓட மதிப்பு எவ்வளவு? ஒரு x. R1 ஓட மதிப்பு ஒரு x into L1 ஓட மதிப்பு L1 x into 10 divided by R2 வந்து 3x வந்து 3x into இது L2 வந்து 3x root 2. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது கவனிங்க. இப்போ இந்த xக்கு x கேன்சல், இதுக்கு இது கேன்சல் ஆயிடுது. ஓகே, 10 by 9 root 2 வரும். ஓகே, இது எப்படி இது பாருங்க. 10 வந்து எப்படி பிரிக்கலாம் பாருங்க. 10 வந்து 5 into இது ரஃப் ஒர்க் வச்சுக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப், இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் எழுத போறோம். ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்க எழுதலாம் பாருங்க. இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க. ஈக்குவல்
5 into 2 by 9 into root 2. இது எப்படி எழுதுறோம் பாருங்க. ஓ சாரி, L1 வந்து ரூட் 10 வரணும். ரூட் 10. L1 வந்து x into root 10 தானே. அப்போ இது இப்படி பிரிச்சுக்கிறோம். அப்போ 5 into root 2 by 9 into root 2. இது cancel ஆயிடுது. அப்போ root 5 by 9. Root 5 by 9. Root 5 by 9. அப்போ therefore curved surface area 1 is to curved surface area A2 equal root 5 ratio 9. Okay, பிள்ளைகளா, curved surface area 1 ratio equal to A2. அது ratio root 5 ratio 9 ன்னு எழுதுறோம். ஓகே, இப்ப பாருங்க, மறுபடியும் சொல்றேன். இப்ப let the common radius of the cone be x ன்னு வச்சுக்கிறோம். அப்ப R1 வந்து 1x, R2 வந்து 3x, அப்புறம் H1 3x, H2 வந்து 3x வச்சுக்கிறோம். அந்த கூம்பின் உயரங்கள் 3 மடங்கு, சிறிய கூம்பின் உயரத்தை விட 3 மடங்கு என்னன்னு சொல்றாங்க. அதுக்காக 3x இங்க 3x வச்சிடும். அப்ப எல்லுக்கு தெரியாது. ஃபார்முலா என்ன? πr_l வரதுனால நம்ம எல் கண்டுபிடிக்கணும். கூம்புடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா πr_l. அப்போ r தெரியும், h தெரியும். அடுத்து என்ன வேணும்? நமக்கு எல் வேணும். ஓகேங்களா? அப்ப எல் வேணும்னா ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் l equal to h ஸ்கொயர் h1 ஸ்கொயர் பிளஸ் r1 ஸ்கொயர் கண்டுபிடிச்சு L1 அதே போல L2 கண்டுபிடிச்சிடும். அடுத்தது ரேஷியோ ஆஃப் தி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேக்குறான். அப்ப ரேஷியோ ஆஃப் தி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் A1 கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் A2 ஈக்குவல் டு ஃபார்முலா πr1l by πr2l2 ன்னு எழுதுறோம். R1 ஓட மதிப்பை சப்ஸ்டிட் பண்றோம், L1 ஓட மதிப்பு சப்ஸ்டிட் பண்றோம். ஓகே, இதுல இந்த எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் பண்ணிடும். இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிடுது. இது கேன்சல், இதுக்கு இது கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரூட் 10 வருது பை 9 பை ரூட் 2 இருக்கு. அடுத்தது இதுக்கு அடுத்தது மேல இங்க எழுதிருக்கோம் பாருங்க, இதுதான். ஓகேங்களா? ஓகே, இது இந்த ஃபேஸ் லாஸ்ட். இந்த அடுத்த ரூட் 10 எப்படி பிரிக்கலாம்னா ரூட் 5 இன்டூ 2 பிரிக்கலாமா? 10 ரூட்டுக்குள்ள 5 இன்டூ 2 பிரிக்கிறோம். அடுத்தது தனித்தனியா செப்பரேட்டா பண்ணிக்கிறோம். ரூட் 5 இன்டூ ரூட் 2 ஏன் பண்ணிக்கிறேன்? இந்த ரூட் 2 நம்ம கேன்சல் பண்றதுக்காக நான் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது எல்லாம் கேன்சல் ஆயிடும். அப்போ ரூட் 5 by 9 மட்டும் தான். இதுதான் ரேஷியோ. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைப்பரப்புல விகிதம் தானே கேட்கிறான். ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தி curved surface area of a cone. அப்போ curved surface area of a cone என்பது A1 ratio A2 that's equal to root 5 ratio 9. ஓகே பிள்ளைகளா, அழகா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்குடன் சந்திப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவி. தேங்க்யூ வெரி மச். பாய்.